கேரக்டர் பில்டிங்னு ஏதாவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? வாக்கினை காப்பாற்றுகிறவர் என்று அறியப்படுங்கள். எதையாவது செய்து விடுவேன் என்று கூறினால் அது எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் செய்து விடுங்கள். உறவினை காப்பாற்ற முயற்சி செய்யுங்கள். உறவுகள் தூக்கி எறிந்துவிடும் நிலைக்கு ஆளாக்கிவிடலாம். ஆனால் அதை எடுத்து உழைத்திடுங்கள். வீடு, அக்கம் பக்கத்தினர், வேலை பார்க்கும் இடம், எங்கு உங்கள் உறவுகள் இருக்கிறதோ அங்கு உள்ளமும் இருக்கட்டும். மனதுருக்கத்துடன் கடினமான சூழ்நிலைகளை அணுகுங்கள். கடினமான சூழ்நிலைகளை கண்டு விலகி போய்விடுவது எளிது, ஆனால் அது கேரக்டரை காட்டாது. தீர்மானத்துடன் களமிறங்குங்கள். மனதுருக்கத்துடன் உழைத்திடுங்கள். முடிவுகளை மறுசீலனை செய்யுங்கள். பெருமையாக இருக்கிறீர்களா? உங்கள் செயல்கள் மற்றவர்களின் கேரக்டரை பாதிக்கிறதா? நாம் செய்யும் செயல்கள் சிறியவையாக இருந்தாலும் நல்ல விதத்தில் பாதிப்பை உருவாக்க வேண்டும். எப்பொழுதும் எழும்புங்கள். முந்திய தினத்தை காட்டிலும் நன்மையானதை செய்யுங்கள். 2 காரியங்களை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். வாட் கோஸ் அரவுண்ட் கம்ஸ் அரவுண்ட். சிலர் நம்மை புறக்கணிக்கலாம், நம்மை பின்னே இழுக்கலாம். அவர்களை இயற்கையே கவனித்துக் கொள்ளும். 2வது, நீங்கள் எழுந்து எதை செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும். ஒருவருக்கு ஒருவர் கேரக்டர் பில்ட் செய்கிற விதம் வேறுபடும். எதையாவது செய்யுங்கள், ஆனால் மற்றவர்களுக்கு புரியும்படி செய்யுங்கள். இது போன்ற சிந்தனைகளுக்கு தமிழ் பூமருடன் இணைந்திருங்கள்.